நம்ம இன்றைக்கி சிக்கன் சம்சா செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல அடுப்பை பற்றி சட்டியை வச்சு எண்ணெய் இதில் ஒரு 100 கிராம் முட்டைக்கோசு, 100 கிராம் கேரட்டு, 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் போட்டு இப்போ வதக்க போகிறேன். உப்பையும் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ வதக்க போகிறேன். அதுக்கு பிறகு நம்ம இதுங்க பாருங்கள், ஒரு 300 கிராம் சிக்கன் போன்லெஸ் சிக்கனை எடுத்து நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு அவிச்சு வச்சுக்கிறேன். கொஞ்சம் புதினா மல்லி வச்சுக்கிறேன், ஒரு பச்சை மிளகா வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதை உப்பு போட்டு மூடி வைப்போம். இது வேகட்டு கொஞ்சம். இது எத்தனை சம்சான்னு சொல்ல தெரியாது. நான் கடையில் வந்து சம்சா பாதர் வாங்கி வச்சுக்கிறேன். அது எத்தனை சம்சா உள்ளதோ அத்தனை சம்சாவுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுக்கிற வேண்டியது. இப்போ மூடியை நான் இடையில திறந்து பார்த்தோமா, இப்போ நல்லா வெந்துருச்சு. வெந்த பொருள் இப்போ என்ன செய்யலாம், இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் காணும் மிளகாத்தூள். ரொம்ப காரமாக வைக்கக்கூடாது, பிள்ளைகள்லாம் திங்காதுவோம். கொஞ்சம் கறி மசாலா தூள், அது எங்கள் ஊரில் சீரகத்தூளும்பா, நம்ம எல்லாம் கறி காக்குறது கறி மசாலா தூள். கரம் மசாலா தூள். இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாக போகணும். இதுக்கு இதுதான் மெயின். பெப்பர் தூள், இதெல்லாம் போட்டு இந்த கரம் மசாலா போட்டாலே இதுக்கு ஒரு மனமே வரும். நம்ம இந்த அவிச்சு வச்சுக்கிற இந்த சிக்கனை போட்டுறணும். இது மசாலா தூள் போட்டிக்கிறோம்ல, நல்லா இதுக்கு அடுத்தாப்புல இதுக்கு ஒரு இந்த கிண்டுறதோடு என்ன செய்யணும், லெமன் ஜூஸ் 6 லெமனை டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா. இதில் உப்பு உரப்பு எல்லாம் வைக்குதான்னு நம்ம திண்டு பார்த்துக்க வேண்டியது. எல்லாம் எனக்கு சூப்பராக இருக்குது. இந்த கடைசியில் இந்த புதினா மல்லியை ஒட்டுற வேண்டியது. ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் இப்போ அமர்த்திடுவோம். அமர்த்தினமாக்கு இதோட இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம வந்து இதை ஆற வைக்கணும். ஆற வச்சு தான் நம்ம சம்சா மாதிரி எப்படி இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது. ரோல் மாதிரி சுற்றலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இதோட இந்த இதுடைய பதருக்கு செய்ய வேண்டிய இதெல்லாம் சம்சாவுக்கு செய்ய உள்ளக்க வைக்கிற இதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த மைதா மாவை நல்லா இப்படி தண்ணி எனக்கு அப்படி கலக்கி வச்சுக்கிறாங்க. அது வந்து நான் இதோட 3 ஸ்பூன் போட்டேன். தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் மாவு போட்டு கலக்கிற வேண்டிய. இது ஒரு மெத்தடெலாம் கிடையாது, சும்மா நம்மளுக்கு அதுக்கு விரியாமல் வைக்கிறதுக்கு ஒட்டுறதுக்குள்ளது. இப்போ நம்ம இது கடையில் வாங்கி இந்த பாருங்கள் சம்சா சீட்டு இதை வாங்கிக்கிறேன். இப்போ இதை என்ன செய்யணும், நம்ம சம்சா செய்ய போகிறோம். முதல்ல ஒரு சீட்டு எடுத்துக்கிறோம். ஒரு சீட்டு எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு ப்ரெஸ்ஸு வாங்கி வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த இது நம்ம செஞ்ச குருமா, இதை முதல்ல இப்படி கொண்டு போகணும். ரெண்டாவது இப்படி இதை இப்படி கொண்டு வரணும். அப்போ இது இங்கே கொண்டுக்கு வரும்போது என்ன செய்யணும், இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் தடவிக்கிறேன். தடவுனா அடுத்த இது விடாது. கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஒட்டிட்டு என்ன செய்யணும், இப்போ இதெல்லாம் இப்படி தூக்கிக்கிறேன். தூக்கி இதுக்குள்ளே
இது எவ்வளோ போகுதோ அந்த அளவுக்கு இப்படி வைக்கணும். வச்சுட்டோமா? திரும்ப என்ன செய்யணும், மறுவா இதை அப்படியே கொண்டுக்கிட்டு இங்கே போகணும். திரும்ப என்ன செய்யணும், இதை இப்படி தடவிடணும். தடவி இப்படி கொண்டுக்கிட்டு வந்து இதை இப்படி மடைக்கிற வேண்டியதை. சம்சா ரெடி. இது அப்படி இடையில இப்படி ஏதாவது வந்துச்சாக்கு இதோடு இது சேர்த்து அமைக்கிற வேண்டியதை. முடிஞ்சு போச்சு. இருக்குதா? அடுத்தது நம்ம இன்னொரு மெத்தட். இது இப்படி ஒன்று இருக்குதா? இதில் என்ன செய்யணும், இந்த நடுவில் இப்படி தடவிக்கணும். தடவிக்கிட்டு இன்னும் ஒரு சீட்டு இப்படி எடுக்கணும். சரி சமமாக வச்சு இப்படி பண்ணணும். கரெக்டாக வச்சுக்கிறோமா? வச்சுட்டு இதில் நம்ம நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், 50 சீட்டுக்கு 100 சீட்டுக்கெலாம் போடணுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறங்க. இப்போ இது மேலே இதை தூக்கி வச்சு இதை இந்த தண்ணி என்ன செய்யணும், இது தடவணும். திரும்ப என்ன செய்யணும், இதை எடுத்து இப்படி போடணும். இதுக்கு என்ன செய்யணும், இதை இப்படி தடவணும். தடவிட்டு இதை இப்படி போட்டு இதை இப்படி தடவி, இது ஒரு மெத்தட். இது ஒரு மெத்தடா? ரெண்டாவது, நம்ம ரோலு திங்க ஆசையாகிக்குது அப்படின்னு சொன்னால் ரோலுக்குண்டு இதில் ஒரு சீட்டு விற்கிது. இப்போ நான் இதுலேயே உங்களுக்கு ரோலில் செஞ்சு காட்டுறேன். இந்த இடையிலேயே நம்ம ஒரு கோடு கணக்கு அப்படி இந்த தண்ணியை கொண்டு நம்ம போட்டுக்கிற வேண்டியது. இந்த கடைசிலையும் இந்த கடைசிலையும் இதை போட்டுட்டு இதை கொஞ்சம் காரட்டி வச்சிடும். வச்சு நம்ம இப்படி சுட்டுட்டோமா? இது பிரியுமே அப்படின்னு நினச்சா நல்லா இதை வச்சு கொட்டிடுவோம். நம்மளுக்கு ரோல் சீட்டுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி பெருசாக இருக்கி. இப்போ இது ஒட்டலைன்னு சொன்னால் இந்த தண்ணி எடுத்து லைட்டாக தொட்டு அமுக்கி விட்டால் ஒட்டிடும். இது பெரிய சீமத்து வேலை கிடையாது, இப்படி செஞ்சால் வேலை ஆகும். இது ரோல். நமக்கு ரோலு உருண்டையாக வரல, தட்டையாக வந்து நம்ம உருட்டிக்கிற வேண்டியது. ஆனாலும் இது விட்டுற மாதிரி இருக்கு. நம்ம அமைக்க கொஞ்சம் நேரத்தில் இப்படி அமைக்கிட்ட மட்டும் நின்றும். அதோட இது முடிஞ்சிருச்சா? எண்ணெயை சட்டியை காய வச்சு இப்போ என்ன செய்கிறோம், நம்ம செஞ்சு வச்ச சம்சாவை இப்படி போடுறோம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நம்ம என்ன செய்யணும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடுக்கி வைக்கணும். கொஞ்சம் சுடுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிடணும். கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் தான் உருவிடுச்சு பாருங்கள். திரும்ப அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி போய்ட்டு 1 நிமிஷத்துலேயே நல்லா இது முறிவிடும். இது பொக்குண்டு கொஞ்ச நேரத்துலேயே இது முறிவிடும். உள்ளக்குள்ள இது நமக்கு வெந்ததுன்னு எல்லாமே இந்த மேலே உள்ளது இது மட்டும்தான் ஒரு 2 நிமிஷத்துலேயே அள்ளிடுவோம். இங்கே பாருங்கம்மா, நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு. இதை உடனே ஒரு 3-4 நிமிஷம்தான் அள்ளிட வேண்டியது. சம்சா இதே மாதிரி நீங்களும் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் போடுங்க, சம்சாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.